அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு. அத்தியாயம் 12. டெவேரேனர் வெளியேறியதும் துணை கமிஷனரிடம் கேட்டேன், அப்பா, கொலையாளிகளின் குணாதிசயம்தான் என்ன? மகனே என்று நாடக பாணியில் என்னை ஆச்சரியமாக பார்த்து அழைத்தவர், அடுப்பிலிட்ட தோசைக்கல்லாய் கருகும் என் மூளைக்கு உன்னுடைய இந்த கேள்வி சிறப்பான ஆறுதலடா என்றார். சிறு வயதிலிருந்தே தாயில்லாமல் அப்பாவின் அரவணைப்பில் மட்டுமே நான் வளர்ந்துள்ளதால் அந்த வழி தெரியாமல் இருக்க, அப்பா எனக்கு அப்பாவாக இருந்ததை விட நண்பனாய் இருந்து ஆளாக்கியதுதான் அதிகம். இந்த நட்புறவால் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிக நன்றாக புரிந்து கொண்டுள்ளவர்கள். ஆகையால் என் மூளைக்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று துல்லியமாக அறிந்திருப்பார் அப்பா. நான் முக்கியத்துவம் தந்து இப்படி ஒரு அந்தரத்தில் ஊசலாடும் கேள்வியை கேட்டுள்ளேன் என்பதையும் உணர்ந்திருப்பார். இதற்கான பதிலை ஓரிரு வரிகளில் தர இயலாது. கோவையாய் விளக்கி புரிய வைக்க வேண்டும். நாற்காலியில் அப்படியே சாய்ந்து அமர்ந்து கொண்டவர் கைகள் இரண்டையும் பின்னி தலைக்கு மேல் இழுத்து நெட்டி முறித்தார். உஃப் என்று ஒரு பெரும் சோம்பல் கொட்டாவி விடுத்து, உன் ஒரு வரி கேள்விக்கான பதில் பத்தி பத்தியாய் செல்லவல்லது. இருப்பினும் அந்த நெடிய விளக்கம் உனக்கு இப்பொழுது அவசியம், முக்கியம் என்று என் கேள்விக்கு என தன் தொண்டையை செருமி பதில் தர ஆரம்பித்தார். கொலைகளில் துப்பறியும் பணி தொழில் ரீதியாக நம்மை வந்து அடையும் போது கொலையாளிகள் ஒவ்வொருவனும் மிக மிக புத்திசாலிகள் என்ற நிதர்சனத்தை உணர்ந்து வழக்கை ஆரம்பிக்க வேண்டும். விளங்கவில்லை அப்பா. மெத்த படித்திருப்பார்கள் என்கிறீர்களா? தவறு சார்லஸ். படிப்பறிவில்லாத சாமானியன் கொலை செய்வதில்லையா என்ன? அப்படி அர்த்தப்படுத்தாதே. கொலை என்று ஒன்று எதிர்பாராமல் தன்னிலை இழந்த வேகத்தில் கன நேரத்தில் நடந்துவிட்டாலும் சரி, அல்லது திட்டமிட்டே அரங்கேற்றிருந்தாலும் சரி, அதனை முழுவதுமாக மறைத்து தான் உலகிலேயே முதல் வெகுளி என அனைவருக்கும் உணர்த்த கொலையாளி மிக சிறப்பாக திட்டமிட்டு முன்னேறுவான். இத்தகுதியை தான் புத்திசாலி என்றேன். ஓ, கொலையாளிகளை வெளியிலிருந்து பார்த்தால் கொலையாளியை பிடிக்கவே முடியாது சார்லஸ். உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே உள்ளே என்று இரகசிய குரலில் அழுத்தமாய், இதை தவிர மாற்று இல்லை என்பது போல் ஆணித்தரமாய் சொன்னார். உள்ளே போய் பார்க்க வேண்டும். சீக்கிரம் சிக்குவான். நிஜம்தான். மிக ஆச்சரியமான கொலை வழக்குகளை அப்பாவின் அலுவலகம் மூலமாகவும் அப்பா வட்டத்துக்குள் அடங்கும் துப்பறியும் அதிகாரியின் விவாதங்களிலிருந்தும் அறியும்போது, இவனாக இருக்குமோ அவனாக இருக்குமோ என ஓர் ஆர்வ உந்துதலின் பேரில் எனக்கு நானே கணக்கு பண்ணியதுண்டு. பிறகு என் கணக்குகள் அடங்கிய எவனும் இல்லாமல் வானத்திலிருந்து தொபீர் என ஒருவன் முளைத்து கொலையாளி என நிரூபிக்கப்படுவான். ஆம், அது போன்ற ஆச்சரியமான கொலை வழக்குகளை நான் வெளியிலிருந்து ஜன்னல் வழியாக தெருவில் போகும் ஊர்வலத்தை பார்ப்போமே, அதுபோல மட்டுமே பார்த்திருக்கிறேன். இதில் என்ன புலனாகிவிடப் போகின்றது? தெருவிறங்கி ஊர்வலத்துக்குள் கலந்தாதானே அந்த ஊர்வலத்தின் காரணக்கர்த்தா தெரிய வரும். தனது ஓரிரு வரி பிரசங்கத்தில் என்னை இந்த அளவு சிந்திக்க வைத்து உணர செய்த அப்பாவை கண்களால் பார்த்தேன். பிரமிப்பு. நான் ஒரு போலீஸ் அதிகாரி என்னும் அளவில் விசாரணையின் அடிப்படையில் மட்டுமே விவரிப்பேன். துப்பறியும் கோணத்தில் ஈராது. ஆகவே உன் சீரிய கேள்விக்கு பதில் தர நான் சரியானவனா என்று புரியவில்லை. எங்கள் இலக்காவுக்கு இரு அனுபவம் வாய்ந்த மனநல நிபுணர்கள் உதவுகிறார்கள். உன் கேள்வியை வெட்டி கிண்டி கிளறி மூடிய வித்தகர்கள் அவர்கள். அல்லது இன்ஸ்பெக்டர் டெவேரேனர்
அதிமேதாவி. இவர்கள்தான் பதிலளிக்க சரியானவர்கள். ஒருவேளை என் அனுபவம் வாயிலாக கொலையாளி என்று என்னுள் வரையறுக்கப்பட்டிருக்கும் விளக்கம் பற்றி விலாவரியாக நீ கேட்க விரும்பினால் தாராளமாக சொல்கிறேன் என்று துணை கமிஷனர் என் கேள்விக்கான அஸ்திவாரம் என்ன என்பது போல நிறுத்தினார். நன்றியப்பா. ஒரு கேள்வி வரும்போது அதற்கு சரியான பதில் போய் சேர வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்துக்கு தலைவணங்குகிறேன் என்றபோது லேசாய் சிரித்து கொண்டவர், சொல், உன் எதிர்பார்ப்பு என்ன என்பது போல் கண்களால் கனிவாய் கேட்டார். நான் எழுந்து போய் அப்பாவின் முதிர்ந்த அணுகுமுறைக்கு உணர்வு பூர்வமாக அவர் நெற்றியில் முத்தம் ஒன்று வைத்துவிட்டு, உங்கள் அனுபவத்தால் விளைந்துள்ள நிலைப்பாட்டை தான் அறிய விரும்பினேனே ஒழிய வேறில்லை என்றேன். வந்து என் அருகில் மீண்டும் அமர்ந்து கொண்டேன். மேஜையில் தன் வலக்கை கட்டை விரலை பதித்து அழகாய் ஓர் அரைவட்டம் போட்டு அதை பார்த்து கொண்டே, கொலையாளியின் குணாதிசயம் என்ன? அவன் எப்படிப்பட்டவன் என்று தனக்குத்தானே கேட்டு இதழ் பிரிய சிரித்து கொண்டவர், பல கொலைக்காரர்கள் என்று சொல்லி சிறு இடைவேளை தந்து, பல கொலைக்காரர்கள் ரொம்பவும் நல்ல பயல்களாகத்தான் வளைய வந்துள்ளார்கள், ரொம்ப நல்லவர்கள் என்று நிமிர்ந்து என்னை பார்த்து இதழ் விழிய சிரிப்பு மாறாமல் ஒன்றும் விளங்கவில்லை. பிறகு தீர்மானமாய், ஏய் துணை கமிஷனர், நீ சொல்வது சரிதான். அத்தனை கொலைக்காரர்களும் மிக நல்லவர்கள்தான், மிக நல்லவர்கள் என சிறு கிண்டல் தொனிக்க சொன்னவர் தொடர்ந்தார். நாம் தினமும் சந்திக்கும் சாமானியர்களைப் போலத்தான் கொலைக்காரர்களும். என்னை போல், உன்னை போல், இதோ இப்பொழுது வெளியேறினாரே ரோஜர், அவரை போல் அத்தனை பேரும் நல்லவர்கள்தான். கொலை ஒரு தேர்ச்சியற்ற, திறமையற்ற, சிந்தனையற்ற குற்றம். கண்ணா, நான் குறிப்பிடுவது நீ அறிய துடிக்கும் தனிநபர் செய்யும் கொலை பற்றியது தானே அன்றி, கொள்ளை கூட்டங்களும் தீவிரவாத கும்பல்களும் நடத்தும் கைத்தேர்ந்த கொலை பற்றி அன்று. எதிர்பாராத ஒரு தருணத்தில், கட்டுக்கடங்காத உணர்ச்சி கொந்தளிப்பில் எப்படி நிகழ்ந்தது என்று ஞாபகப்படுத்தவே முடியாதபடி நிகழும் விபத்து போலதான் கொலைகள் நிகழ்ந்து விடுகின்றன என்பது பொது கருத்து. ஒரு பெண்ணுக்காகவோ ஓர் ஆணுக்காகவோ பொருளுக்காகவோ இறுக்கமான ஒரு நரக சூழலிலிருந்து தப்பிக்கவே கொலை வடிகாலாகி விடுகின்றது. அதனால்தான் சொன்னேன் சிந்தனையற்ற குற்றம் என்று. உணர்ச்சி கொந்தளிப்பில் நம் செயலுக்கு செலுத்தப்பட வேண்டிய வேகத்தடை அருந்து போய்விடும் அவலம் சார்லஸ். குழந்தை தான் அடைய வேண்டியதை அடைய முன்னேறும்போது கவனித்திருக்கிறாயா? உன்னை அடித்து குத்தி கடித்து கிழித்து கொஞ்சமும் பச்சாதாபமின்றி, கவனி சார்லஸ், கொஞ்சமும் பச்சாதாபமின்றி தான் அடைய வேண்டிய தாகத்தை தீர்த்து கொண்டுவிடும் குழந்தை செயலாயிருப்பதாய் நாம் ரசித்து இன்புறுகிறோம். ஆனால் குறிக்கோளை கவனி. பச்சாதாபமில்லாத அணுகுமுறை. நான் கையாண்ட ஒரு வழக்கு நினைவுக்கு வருகின்றது. 3 வயது நிரம்பிய குழந்தை. அதற்கு ஒரு சகோதர குழந்தை பிறக்க எல்லோரும் அந்த புது பச்சளங்குழந்தையே எடுத்து கொஞ்சி சீராட்டி விளையாடி மகிழ்கின்றனர். தன் சுதந்திரம் பறிபோனதை, தன்னோடு எல்லாரும் வந்து விளையாடுவதை முற்றிலுமாக தடைப்பட்டு போனதை அந்த 3 வயது குழந்தையால் சகிக்க முடியவில்லை. என்ன செய்தது தெரியுமா சார்லஸ்? யாரும் இல்லாத போது அந்த கை குழந்தையை தொட்டிலிருந்து தூக்கி நீருக்குள் அமுக்கி கொன்றுவிட்டது. செய்வது குற்றம் என்றோ கொலை என்றோ தண்டனை கிடைக்கும் என்றோ அதற்கு தெரியுமா? தெரியாதல்லவா? பாவம் குழந்தை. பிறகு தான் செய்தது தவறு என்று அந்த குழந்தைக்கு தெரிய வந்திருக்கும். குட்டி பாப்பா இனி திரும்ப வராது என்பதும் புரிந்திருக்கும். முதிர்ச்சியின்மை சார்லஸ்.
அறம் தவறிய முதிர்ச்சியின்மை. கண்ணா, ஒவ்வொரு கொலையும் இதே மனநிலையில தான் நிகழ்கின்றன. இது உலக பொது விதி. என் அனுபவத்தில் இருந்து ஸ்திரமாய் சொல்கிறேன். கொலை முடிந்த மறு நிமிடமே ஐயோ கொன்றுவிட்டேனே என்று கைகளை பிசைந்து இந்த பூமி உருண்டையை விட்டு எங்கேயாவது ஓடிவிடலாமோ என்னும் ரீதியில்தான் கொலையாளி பதறுகிறான். ஆனால் கொலையை நிகழ்த்தும்போது அவன் நிலை இதற்கு எதிர். கொலை பாவம்தான், ஆனால் கத்தியை கையிலெடுத்து நிற்கும் அவனுடைய குரூர மனோநிலைக்கு முன் பாவமில்லை. இதுதான் அவன் நிலை. அவனுக்கு அந்த கணத்திலே கொலை அவசியம். எதிராளியின் இறப்பே விடுதலை. அதற்கு கொலைதான் ஒரே வழி. சாகட்டும், அவனுக்கு வேண்டும் என்பது அவன் தீர்ப்பு. அவரின் தொடர்ச்சியான விளக்கத்தால் எனக்குள் ஏற்பட்ட உத்வேகம் தனியும் முன் வரிசையாய் சந்தேகங்களை கேட்டு தெளிந்துவிட வேண்டும் என்று வெறியாயிருந்தேன். ஆகவே மூச்சுவிடக்கூட அவருக்கு இடைவெளி தராது யாரோ ஒருவர் வெகு நாட்களாக முதியவரை வெறுத்து மனதுக்குள் கருவிக்கொண்டே இருந்திருந்தால் இக்கொலை நிகழ்ந்திருக்கலாம் என நீங்கள் நினைத்ததுண்டா என்று கேட்டேன். வெறும் வெறுப்பு சாத்தியமே இல்லை என்றே எனக்கு படுகின்றது. விளக்குகிறேன் என என்னை ஆர்வமாய் பார்த்து தொடர்ந்தார். வெறுப்பு என்பதே கொஞ்சம் அதிகபட்சமாய் பிடிக்காமல் போவது. இது பெரும்பாலானோரில் இருக்கும் ஒருவித உணர்வு, சிரிப்பு, அழுகை போல. இவ்வகை வெறுப்பினை விட்டுவிடலாம். இவ்வெறுப்பு கொலையெல்லாம் செய்ய தூண்டாது, எனவே பாதகமில்லை. அதீத பிரியம் அல்லது அதீத இழப்பினால் வரும் பொறாமையால் ஏற்படும் வெறுப்பு இன்னொரு வகை. நான் சொன்ன குழந்தை கொலையையே எடுத்துக்கொள். பச்சிளங்குழந்தையை அந்த 3 வயது குழந்தைக்கு போதும் என்னும் அளவுக்கு பிடித்திருக்கும் தான். கொள்ளை பிரியமும் இருந்திருக்கும், அவற்றில் சந்தேகம் வேண்டாம். ஆனால் பொறாமை வென்று கொலை வரை கொண்டு சென்று விட்டதே, கவனித்தாயா? ஆகவே வெறுப்பவர்களை விட பிரியமானவர்கள்தான் அதிகம் கொல்லப்படுகின்றனர். நாம் அதிகம் நேசிப்போர் செய்யும் ஏதாவது ஒன்றுதான் நம் வாழ்க்கையே போய்விட்டதாய் கருத வைத்து நம்மை சுக்கு நூறாக்கும். அந்த வெறி கொலையில் நிற்கும் என்றவர் ஓரிரு நொடிகள் என் முகத்தை ஆழப்படித்தார். என்ன சார்லஸ், உன் கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லை என யூகிக்கிறேன். உனக்கு தேவை ஒரு அழகான வீட்டிலிருந்தோ, நண்பர் கூட்டத்திலிருந்தோ, அலுவலகத்தில் இருந்தோ இவன்தான் கொலை செய்தவன் என பொறுக்கி எடுக்க ஒரு விதி, ஒரு சமன்பாடு, ஓர் ஒப்புக்கொள்ளப்பட்ட வழி, இல்லையா? ஆமாம், அதுவே தானப்பா. வேண்டிய மட்டும் விசாரணை நிகழ்த்தியாயிற்று. எதுவும் புலனாகவில்லை. உங்களின் 50 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்திலிருந்து 20 பேர் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் அந்த 20லிருந்து கழுகு பாம்பை கொத்துவது போல கொலையாளியை இனங்காணும் ஒரு சுலபமான வழி சொல்ல இயலாதா? அப்படி ஒரு பொது விதி உள்ளதா? தனக்குத்தானே பிரமிப்பாய் கேட்டுக்கொண்டார். இருக்காது சார்லஸ். அப்படி இருப்பதாய் ஒரு உதாரணம் வேண்டுமென்றால், கொலைக்கு பிறகு அந்த கொலைக்காரன் அடிக்கும் வீண் டம்பத்தினை தான் சொல்லுவேன். வீண் டம்பம்? ஆமாம், தலைகணம் பிடித்த அணுகுமுறைதான் 10ல் 9 கொலைக்காரர்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது. பிடிபட்டு விடுவோமோ என்று அவனது அடி மனதிலே தீரவே தீராத பயம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும். ஆயினும் மிகவும் பகட்டாகவும் கர்வமாகவும் 4 பேர் கூடியிருக்கும் போது தன்னைத்தானே பெருமையாகவும் மொத்தத்தில் வீண் டம்பம் பேர் வழியாகத்தான் அவன் உலவுவான். வேறு வழி கிடையாது. இத்தகைய தற்பெருமைதான் அவனது கவசம் என்பது பாவம் அவன் நம்பிக்கை. இக்கவசத்தால் தான் பிடிபடவே மாட்டோம் என்பது அவன் எதிர்பார்ப்பு. இது என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. மணி மகுடமாய் இன்னொரு கொலைகார குணாதிசயமும் உண்டு சார்லஸ் என்ற துணை கமிஷனர்
ஸ்திரமாய் குறிப்பிட்டார். கொலையாளி பேச விரும்புவான். பேசவா? யாருடன்? யாருடனாவது. எதை பற்றி? எதை பற்றியாவது. அப்பா! நான் சினுங்கினேன். ஆமாம் சார்லஸ். ஆறுவது சினம், குரோதம். அந்த கொலைவெறி அவன் மனதை விட்டு அகன்றதும் இது கொலை நடந்த உடனேயே ஏற்பட்டுவிடும். கொலை செய்த உண்மை நெஞ்சை அரிக்க ஆரம்பிக்கும். மனம் கிடந்து திண்டாடும். எதிலும் ஒட்டாது. தனிமையாய் ஆகிவிடும். ஒரு சிறு நம்பிக்கை துரோகமே நம் மனசாட்சியை என்ன பாடுபடுத்துகின்றது? கொலை இன்னொரு உயிரை எடுக்க நாம் யார் என்னும் தர்மம் உரைக்கும்போது செய்த தவறை யாரிடமாவது சொல்லி அழ மனம் அரற்றும். இது முடியுமா? முடியவே முடியாது. காரணம் உயிராசை. இந்நிலையில், அதாவது கொலையை தான் செய்தது என்ற உண்மையை வெளி சொல்ல முடியாத நிலையில் அந்த கொலை பற்றியே பேச ஆரம்பித்து விடுவான். இது அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கும். சிம்பிள் உளவியல். கொலை பற்றி விவாதிப்பது. இப்படி நடந்திருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோ என பிரசங்கம் செய்வது. அவரோடு முன்விரோதம் வைத்திருந்த இன்னார்தான் செய்திருக்க வேண்டும் என போட்டு பார்ப்பது என்று அந்த கொலையையே வாழ்க்கையாக்கி கொள்வான். ஒரு கொலை நடந்துள்ளது என கேள்விப்பட்டால் எல்லோரும் தான் விவாதிப்பார்கள். எப்பொழுது? அந்த செய்தி வெளியான அன்று மட்டும் இல்லையா? பார்க்கும் எல்லோரிடமும் தினந்தோறும் பேசித்தள்ள மாட்டார்கள். ஒப்புக்கொள்கிறாயா? ஓ என்ற என் ஆச்சரியத்திற்கு என்று விஷமமாய் ராகம் மீட்டி தொடர்ந்தார். உன் நிலையில் நான் துப்பு துளக்கப் போயிருந்தால் இப்படிப்பட்டவரைத்தான் தேடிக்கொண்டிருப்பேன். மனதில் எழுதிக்கொள் சார்லஸ். கொலையாளி பேச விரும்புவான். கொலை பற்றி மட்டுமே. ஆனால் நான் விசாரணை செய்து மட்டுமே கொலையாளியை அறிய வேண்டும் என்றல்லவா எண்ணிருந்தேன். எப்படி? விசாரணையும் போது நான் தான் கொலையாளி, இதோ இப்படித்தான் கொன்றேன் என சொல்வான் என்று எதிர்பார்த்தா? கிண்டல். நான் சிரித்து தலை குனிந்து கொண்டேன். எனவே நீ மீண்டும் அந்த வீட்டுக்கு, கொலையாளி உலவிக் கொண்டிருக்கும் அந்த குரூர வீட்டுக்கு போ. அவர்களுடன் அவர்களுக்குள் ஒருவனாகி விடு. சோஃபியாவை மனம் கவர்ந்தவன் என்பதால் இது எளிதும் கூட. உன்னோடு அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து பேச வேண்டும். அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்து. சொல்வது சுலபம். அப்படி ஒன்றும் இது லகுவான வேலை இல்லைதான். ஆயினும் குற்ற உணர்வு உள்ளவர்களோ இல்லை குற்றமற்ற வெகுளித்தனமோ யாராயிருந்தாலோ பழக இனிமையான புது மனிதன் ஈர்ப்பில் தங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சந்தேகம் காரணமாக பேச முடியாது வைத்திருக்கும் உள்மன பாரங்களை உன்னுடன் பேசி இறக்கி வைக்க நிச்சயம் வருவார்கள். அந்த உரையாடுகளை சோஃபியாவுடன் நிகழ்த்தவுள்ள பேச்சுவார்த்தைகள் உட்பட அனைத்தையும் நீ விருப்பு வெறுப்பின்றி கிரகித்தாக வேண்டும். எங்கேயாவது பொறி கிளம்பும் என்று இதுவரை மிதமாய் பேசிச் சென்றவர் பொறி கிளம்ப வேண்டும் என்று சற்று கடுமையாக குறிப்பிட்டு தொடர்ந்தாள். கொலையாளி கொலை பற்றி மட்டுமே தருணம் பார்க்காமல் எப்படியாவது பேச துடிப்பான் என்பது எத்தனை தூரம் உளவியல் உண்மையோ அந்த அளவு கொலை சம்பந்தமான உண்மையை மறைக்க முடிவு செய்தவர்கள் நம்மை முழுவதுமாக ஒதுக்குவார்கள் என்பதும் உண்மை. நம்முடன் பேசவே மாட்டார்கள். இன்னொன்று தெரியுமா? தெரிந்தாற்போல தவறான தகவல்கள் தருபவர்களோ அல்லது தவறான தகவல்கள் தந்து நம்மை திசை திருப்ப பார்ப்பவர்களோ தொடர்ந்து கோர்வையாய் 5 நிமிடம் கூட பேச முடியாது. தடுமாறுவார். அவர்கள் வார்த்தைகளை வழுக்கி போய் நிற்கும். நாம் பேசாமல் அவர்களை மட்டும் பேசவிட்டு கவனித்தால் சம்பாஷணையை முடிக்க தெரியாது. திடுதிப்பென்று நிறுத்தி அல்லாடுவர். அப்படியா என்று 3 வகை பாத்திரங்கள்
என மனதில் நிறுத்தி கொண்டேன் நான். ரொம்ப சரி என ஆமோதித்த அப்பா, போ சார்லஸ், குடும்பத்தாரை பேச விடு. அவர்களை நான் குறிப்பிட்ட 3 வகைகளுக்குள் அடக்கு. பின் அந்த பொறியை தேடு. உரையாடலின் போது கொலையாளி யார் என்று காட்டிக் கொடுக்க ஒரே நொடியில் கிளம்பும் அந்த பொறியை பிடித்து வா. இப்பொழுது சோஃபியா விளக்கமாய் குறிப்பிட்ட குரூரத்தனம் வீட்டில் உள்ளோர் ஒவ்வொருக்குள்ளும் புதைந்து கிடப்பதாய் சோஃபியா சொன்ன குரூர குணம் பற்றி விரிவாய் சொன்னேன். உன்னிப்பாய் கவனித்தார். பிறகு, உன் காதலிக்கு ஏதோ வாசம், கொலையாளி யார் என்பது பற்றிய வாசம் கிடைத்துள்ளது சார்லஸ். இல்லையென்றால் தன் இரத்தங்களையே அவள் இத்தனை விரிவாக சந்தேக அவசியம் இருக்காது. இதை ஏன் முன்னாலேயே உங்களுக்கு நீ சொல்லவில்லை? நீ உயர்ந்த வாக்குமூலம் இது சார்லஸ். அதுவும் அந்த வீட்டின் முக்கிய ஆளிடமிருந்தே வந்துள்ளது. இதை நீ சொல்லாமல் வைத்தது குற்றம். நான் பேசவில்லை. முக்கியத்துவம் அறியாமல் இருந்து விட்டதை ஒப்புக்கொண்டேன். சரி, காலம் தாழவில்லை. கவனி, இது பரம்பரை சம்பந்தப்பட்டது என்ற துணை கமிஷனரின் புது கோணத்தில் நான் விக்கித்து விழித்தேன். விளக்கினார். பரம்பரையாக சந்ததியினிடையே இறங்கி வரும் குணாதிசய தகவல்கள் கொண்டு புலன் விசாரணை செய்வது மிக பலனளிக்கும் என்பது உளவுத்துறையின் நம்பிக்கை என்று என் கேள்விக்கு வித்தியாசமான புது கோணத்தில் மேலும் ஒரு புதிய விளக்கம் தர விழைந்தவர், குடும்பம் என்னும் கவசத்தில் பிளவில்லாமல் இருக்காது சார்லஸ் என்று ஆரம்பித்தார். இதையேதான் அவளும் சொன்னாள். இருக்கட்டுமே, அது கொலை வரை கொண்டு செல்லுமா? இந்த கேள்விக்கு கொலை வழக்குக்கு உதவாது சார்லஸ். சோஃபியாவின் பார்வைதான் சரி. லியோனார்டின் முதல் தாரத்தை எடுத்துக்கொள். குற்றமற்ற நேர்மையான வழிவந்தவள், சரியா? அதனால்தான் இறந்த முதல் தாரத்தின் சகோதரி விதிவசத்தால் லியோனேட்டுக்கு 2ஆம் தாரமானாலும் படுக்கையை பகிர்ந்து கொள்ளவில்லை. உன்னிப்பாய் கவனி. குழந்தைகளை காக்கத்தான் வந்தேனே அன்றி உன்னுடன் சல்லாபிக்க அல்ல என்று அவள் ஒதுங்கியே இருந்துவிட்டாள். விவஸ்தை மிகு பரம்பரை. ஆனால் லியோனெட் அப்படியில்லை. அவரும் வீம்புக்கு குற்றம் செய்தவர் அல்ல. ஆனால் வாழ வெல்ல சட்டத்தை மடக்கி வாழ்ந்தவர். கருணை மிகுந்தவர்தான். ஆனாலும் நேர்மையானவர் என அழைக்க முடியாது. இருவேறு தனித்துவ குணங்கள். இந்த 2 குணங்களும் இறங்கியுள்ள வாரிசுப்படி மிக உதவும் சார்லஸ். ஒரு குணத்தோடு வாழலாம், இருவேறு குணங்களோடு வாழ முடியாது. வாழவே முடியாது. குழப்பம். சாதாரண சமயங்களில் இவ்விரு குணங்களின் கலப்பு வீரியம் காட்டாவிட்டாலும் துக்ககரமான சமயங்களில் நம் மூளையை முடமாக்கி செய்வது தவறா சரியான என சிந்திக்க விடாமல் நம்மை வென்றுவிடும். இது மரபணு உண்மை. உளவுக்கு உதவும் விளக்கு என்றார். மரபணு விவாதம் நெடியது, சிக்கலானது. அதை விவாதித்தால் மண்டை காய்ந்து போவாய். இப்போதைக்கு புலனாய்வதில் உள்ள அதன் முக்கியத்துவம் மட்டும் உனக்கு விளங்கினால் போதும். கண்ணா, போ, அங்கு போ. எல்லோரையும் உன்னோடு நம்பிக்கையோடு பேசவிடு. ஒரு ஊரில் குழுமி கிடப்போரின் குணாதிசயம் ஒரு வீட்டில் உள்ளதால் உண்மை தெரிந்ததாக வேண்டும் என்பதில் சோஃபியா கொண்டுள்ள சிரத்தை ரொம்ப சரி. அவளுக்கும் அந்த வீட்டில் சம்பந்தம் வைத்து கொள்ளும் உனக்கும் அந்த குரூர வீடு அமைதியானதே என ஊர்ஜிதமானால் மட்டும்தான் திருமண வாழ்வு பொலிவு பெற்று நிம்மதியாகும் என்னும் அவளின் பிடிப்பும் சரி. சார்லஸ், வேறு வழியே இல்லை. நீ உண்மை அறிய வேண்டும். துப்பறிதல் புது கோணத்தில் விளக்கி அமைக்க அவருக்கு நன்றி தெரிவித்து நான் கிளம்பும்போது சொல்ல வேண்டும் என்று தேக்கி வைத்தவராய் மிக முக்கியத்துவம் தந்து சொன்னார். அந்த குழந்தையிடம் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை. ஜோசஃபைன், நான் தீவிர புலன் விசாரணை துறை சார்ந்தவன் என அவளுக்கு தெரிந்துவிடக்கூடாது.
இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. அவளை கவனமாக பார்த்துக்கொள் என்றேன். அவளுக்கு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது சார்லஸ். நான் கொஞ்சம் பயமாக பார்த்தேன். இரக்கமற்ற கொலைகாரன் அந்த வீட்டில் உலாவிக் கொண்டிருப்பது நிஜம். அந்த சின்ன பிள்ளை ஜோசப்பைன் எப்படியோ அங்கு நடைபெறும் திரைமறைவு நிகழ்வுகளில் பலவற்றை அறிந்து வைத்திருக்கிறாள். ஆமாமப்பா, அவளுக்கு ரோஜரின் ஒவ்வொரு நகர்தலும் தெரிந்திருக்கிறது. அவன் பணம் அனைத்தையும் சுருண்டிருப்பான் என்று கூட அவள் ஸ்திரமாய் சொல்கிறாள். லியோனைட்டுக்கும் ரோஜருக்கும் கொலை நிகழ்ந்த அன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை குறித்து அவள் தகவலும் சந்தேகத்துக்கிடமின்றி சரியாய் உள்ளது. ஆமாம் ஆமாம், கள்ளங்கபடமற்ற குழந்தை சாட்சியம்தான், சட்டம் போற்றும் அப்பழுக்கற்ற சாட்சியம். பல வழக்குகளில் வெகுளியான குழந்தை தரும் சாட்சியங்களை நான் பரிசோதிக்காது ஏற்றுள்ளேன். நினைவிருக்கட்டும் சார்லஸ், அது சொல்பவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூன்றில் ஏற்றி கேள்வி கேட்டால் தெரிந்ததையும் குழந்தையால் சொல்ல இயலாது. மிரண்டுவிடும். கேள்விகள் அதற்கு பிடிக்காது. விசாரணை போல் கேட்டால் மாற்றி ஏதேனும் பதிலாய் தரும், அல்லது முட்டாளாய் விழிக்கும், அல்லது தெரியாதென்று விட்டு நம் பதிலுக்கு நில்லாது ஓடிவிடும். குழந்தையின் இயல்பு. தனக்கு தெரியும் என முன்வரும் ஒரு குழந்தையிடமிருந்து நயமாய் மேலே பேசி பேசி விஷயங்களை பிடுங்கிவிடலாம். ஜோசப்பைன் புதியவனான உன்னிடம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் வழியை மறிக்காதே, விட்டுவிடு, கேள்வியே கேட்காதே. அப்போதுதான் பார்த்தாயா எனக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிகின்றன என்று கொட்டிக்கொண்டே இருப்பாள். பொறுக்கிக்கொள். உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று மட்டும்தான் நீ அவளிடம் காட்டிக்கொள்ள வேண்டும். அக்குழந்தையை எப்பொழுதும் உன்னிடம் மாட்ட வைக்கக்கூடிய தூண்டில் இது. விளங்கிற்றா? நான் மீண்டும் நன்றி தெரிவித்து கொண்டு கிளம்பும்போது கண்டிப்பாய் உஷார்படுத்தி அபாயம் நிறைந்த குரலில் அப்பா சொன்னார், ஜோசப்பையனை பத்திரப்படுத்து. ஒன்று தெரியுமா, ஜோசப்பையனுக்கு கொலையின் தீவிரம் அறியாத வயது. எனவே தன் மிக மிக நெருங்கிய விருப்பமான, ஏன் உயிரான ஒருவரின் பாதுகாப்பு கருதி அவருக்கு அடிக்கடி வீட்டில் நிகழும் செய்திகளை தருவதற்காக, அவரை காப்பாற்றுவதற்காக அவள் அதீத விஷயங்களை சேகரித்த வண்ணமாய் இருக்கலாம். அது நிஜமெனில் அப்படி செய்தி யாருக்கு தரப்படுகிறது என நீ அறிய வேண்டும். ஜோசப்பைனை வேறு கோணத்தில் பார்க்க வைக்கும் முக்கியமான விஷயம் இது. சிறுமி நடக்கும் விபரீதம் அறியாது பாச மிகுதியால் இவ்வாறு செயல்பட்டாலும் அந்த உதவி பெறுபவரை மோப்பம் பிடித்துவிட்டால் போதும், பிரளய ரகசியம் வெளிப்பட்டுவிடும். மிரண்டு போனேன். வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை துப்பறியும் கதைகளை ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தால் தான் ஜோசப்பைனை துளாவிக் கொண்டிருக்கிறாள் என மட்டுமே நான் உணர்ந்திருந்தேன். துணை கமிஷனர் மேற்குறிப்பிட்ட காரணத்திற்காக அச்சிறுமி இயங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றால் அது எவ்வளவு விபரீதம்! என் முகம் என்னுள்ளே ஓடும் அதிர்வனை காட்டியிருக்க வேண்டும். சார்லஸ், கொலை வழக்கு விசாரணையின் போது ஒவ்வொருவரின் நடவடிக்கைக்கும் பல அர்த்தங்கள் கற்பிக்கலாம். அத்தனை அர்த்தங்களையும் ஒரே கோணத்தில் இல்லாமல் மேலும் மேலும் பல பல கோணங்களில் கண்காணிக்காதபடி இருப்பவன்தான் சிறப்பான உளவாளி. அவனால்தான் கொலை வழக்கினை வெற்றியடைய செய்ய முடியும் என்று விரிவுரை ஆற்றி முடித்த அப்பா, ஏன் பேய் அறைந்தார் போல உள்ளாய்? கொலையாளியின் குணாதிசயம் என்ன என்று உனது கேள்விக்கு பூரண விடை கிடைத்ததா என்று கேலி தொனிக்க கேட்டார். இப்பொழுது இங்குதான் ஒரு கொலை விழப் போகின்றது என்றேன் நான் விளையாட்டாய். துப்பறிதலில் உள்ள புது புது அத்தியாயங்களுக்கும் ஆழங்களுக்கும் தீர்க்கமாய் விளக்கம் பெற்றவனாய்